வணக்கம். நீங்கள் ஒரு மளிகை கடையோ, டீ ஷாப்போ, டெக்ஸ்டைல்ஸோ இல்லை பேக்கரி ஷாப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரீட்டெயிலாகவும் ஹோல்சேலாகவும் பொருட்களை சேல்ஸ் பண்ணுறீங்களா? கை பில் எழுதி கொடுக்கறதுலேருந்து சிஸ்டமேட்டிக்காக பில்லிங் போடுறதுக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நீங்கள் எளிமையாகவும் வேகமாகவும் பில்லிங் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கிற சூப்பர் பில்லிங் சாஃப்ட்வேரை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேரில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் பில்லிங் பண்ணுறதுக்கு 3 செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் ஒரு பில்லை ஹோல்டில் வச்சுட்டு கூட இன்னொரு செக்மெண்ட்டில் பில்லிங் பண்ணிக்க முடியும். ஒரே பில்லில் பொருட்களை ரீட்டெயிலையும் கொடுத்துக்கலாம், ஹோல்சேல்லையும் கொடுத்துக்கலாம். பில்லிங் பண்ணும்போதே ரேட்டை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் அப்டேட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் பேஸ்டாகவும் ரீட்டெயில் ஹோல்சேல்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்து கலெக்ஷன் ஆப்ஷன். இதில் கஸ்டமர் நமக்கு பணம் கொடுக்குறப்ப எந்த பில்லுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற மாதிரி பில் வைஸ் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்கோட் ஸ்கேன். இப்போ இந்த ஆப்ஷன் மூலமாக பொருட்களில் இருக்கிற பார்கோடை ஸ்கேன் பண்ணி பில்லிங் பண்ணிக்கலாம். பார்கோட் ஸ்கேனர் இல்லை அப்படின்னாலும் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்க ஐட்டம் கோடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு எளிமையாகவே பில்லிங் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பில்ஸ், சோல்டு ஐட்டம்ஸ் இப்படி 2 செக்மெண்ட் இருக்கு. பில்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வைஸ், மந்த் வைஸ், டேட் வைஸ் இப்படி நிறைய ரிப்போர்ட் டைப் இருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸ் மூலமா நாம கிரியேட் பண்ண பில்ஸை பொறுத்து ஒரு நாளைக்கோ ஒரு மாசத்துக்கோ எவ்வளவு சேல் ஆயிருக்கு, அதில் நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, கஸ்டமர் வைஸில் யார் அதிகமாக பொருள் வாங்கியிருக்காங்க, அவங்க மூலமாக எவ்வளவு ப்ராஃபிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். இதே மாதிரியே சோல்டு ஐட்டம் செக்மெண்ட்டில் ஐட்டம் வைஸ், ஐட்டம் குரூப் வைஸ், ஐட்டம் பில் வைஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. இந்த ரிப்போர்ட்ஸ் மூலமாக எந்தெந்த ஐட்டம் எவ்வளவு சேல் ஆயிருக்கு, இல்லை எந்த குரூப் அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்து பர்மிஷன்ஸ். இப்போ நம்ம கடையில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களும் பில்லிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அட்மின், அதாவது உங்களுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் தனித்தனியான யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் லாகின்ல நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே எனேபிளில் இருக்கும். யூசர்ஸ்க்கான லாகின்ல போகிறப்ப அவங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் எனேபிளில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மவுஸை யூஸ் பண்ணாமல் கீபோர்ட்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். நான் இப்போ சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சாஃப்ட்வேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். சேல்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேஷ் சேல்ஸும் பண்ணிக்கலாம், கிரெடிட் சேல்ஸும் பண்ணிக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரில் பில் 1, பில் 2, பில் 3 இந்த மாதிரி பில்லிங்காக 3 செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பில் 1 செக்மெண்ட்டில் ஒரு கஸ்டமருக்கு பில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடையிலேயே வேற ஒரு கஸ்டமருக்கு பில்லிங் பண்ணணும் அப்படின்னா பில் 2, பில் 3 செக்மெண்ட்டில் பில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ பில் 1 ஓப்பன் பண்ணுறேன். பில் பிரிண்ட்டில் கஸ்டமருடைய பேர் வரணும் அப்படின்னா இந்த கஸ்டமருங்கிற இடத்துல அவங்க பேரை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேல் பண்ணக்கூடிய ஐட்டமை என்ட்ரு பண்ணுவோம். குவான்டிட்டியில் ஒரு 1.5 கிலோன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல ரீட்டெயில் ரேட் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த பொருளோட ரீட்டெயில் ரேட் என்னவோ அதை எடுத்துக்கும். இப்போ ரேட்டு 45 ரூபான்னு எடுத்திருக்கு. இதை ஹோல்சேலுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துலையே கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் இருக்க F1 கீயை ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஹோல்சேலுக்கு மாறினதுக்கு அப்புறமா ரேட்டு 45 ரூபாயிலிருந்து 43 ரூபாய்க்கு மாறி இருக்கு. இந்த மாதிரி நம்ம பில்லிங் பண்ணும்போதே ரீட்டெயிலாக ஹோல்சேலானு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரீட்டெயில் ஹோல்சேல் ரேட் இல்லாமல் புதுசாக ஒரு ரேட் நம்ம என்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் குவான்டிட்டியில் கர்சர் இருக்கிறப்ப நம்பர் பேடில் இருக்க ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரேட்டுங்கிற களத்துக்கு கர்சர் வந்துடும். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்த ஐட்டம் துவரம்பருப்பு 2 கிலோ, கடலைப்பருப்பு 1/2 கிலோ, ஹமாம் சோப்பில் 5 நம்பர்ஸ். இந்த மாதிரி நாம் சேல் பண்ணக்கூடிய ஐட்டம்லாம் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா பில்லை சேவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற சேவ் பட்டனையும் கிளிக் பண்ணலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் சேவ் ஆகும். தொடர்ச்சியாக 3 என்டர் பண்ணாலும் பில்லு சேவ் ஆகிரும். இன்னும் கொஞ்சம் வேகமாக பில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு டாட் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பில்லு சேவ் ஆனதுக்கப்புறமா இந்த டெண்டர் பாக்ஸ் வரும். இதில் பில்லோட அமௌண்ட்டு 506 ரூபா, கஸ்டமர் 6 ரூபா தராங்க அப்படின்னு என்ட்ரி பண்ணோம்னா பேலன்ஸு 94 ரூபா தரணும் அப்படிங்கிறத காட்டிடும். என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெக்கார்டு சேவ் ஆகிடுச்சு, பிரிண்ட் வேணுமான்னு கேட்கும். நான் எஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி பில் பிரிண்ட் வந்துடும். கேஷ் பில் என்ட்ரியை பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்ததாக கிரெடிட் பில் என்ட்ரியும் பார்த்துருவோம். கிரெடிட் பில்லுக்கு கஸ்டமரை சேவ் பண்ணியிருக்கணும். அதுக்கு இந்த கஸ்டமருங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் கஸ்டமருடைய நேமு, அவர் ரீட்டைல் கஸ்டமரா ஹோல்சேல் கஸ்டமரான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் ஹோல்சேல்னு கொடுத்துருக்கோம். அவருக்கான கோடு 1ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டிக்கை எடுத்து விட்டுட்டிங்கன்னா கேஷ் கஸ்டமராக சேவ் ஆகும். டிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிரெடிட் கஸ்டமராக எடுத்துக்கும். பிரிண்ட் நேம், அட்ரஸ், பிளேஸ் இந்த டீட்டெயிலாம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நான் மொபைல் நம்பர் மட்டும் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணாலே போதும், கஸ்டமரை சேவ் பண்ணிக்கலாம். பில்லிங் செக்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ இந்த கஸ்டமருங்கிற இடத்துல அவர் பேரை டைப் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கான கோடு 1ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணாலும் அவர் பேர் எடுத்துக்கும். இப்போ ஐட்டம்ஸ் என்ட்ரி பண்ணலாம். இவரை ஹோல்சேல் கஸ்டமராக நம்ம சேவ் பண்ணியிருக்கிறதுனால ஐட்டம்ஸ்க்கான ரேட் எல்லாமே ஹோல்சேலில் எடுத்துக்கும்.
என்ட்ரி முடிஞ்சிருச்சு, சேவ் பண்ணலாம். இவர் கிரெடிட் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால கர்சர் இந்த பெய்டுங்கிற இடத்துல நிற்கும். அவர் எவ்வளோ அமௌண்ட் தராரோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் அமௌண்ட் கீழேயே ஷோ ஆகும். இப்போ என்டர் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட் வேணுமான்னு கேட்கும். எஸ் கொடுக்குறேன். இவருக்கான பில் பிரிண்ட்டும் வந்துடும். இப்போ இந்த பில்லில் இவர் கிரெடிட் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால எவ்வளவு கொடுத்துருக்காரு, இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் பில்லில் வந்துடும். அடுத்ததாக கிரெடிட்டுக்கு வாங்கிட்டு போன கஸ்டமர் பைசா கொடுக்கும்போது வரவு வைக்கிறதுக்கான கலெக்ஷன் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செக்மெண்ட்டில் கஸ்டமருடைய பேரை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்க. அவங்களுடைய பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும். அவங்க எவ்வளவு பைசா தராங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் கஸ்டமருடைய பேர், எந்த பில்லுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்னமும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் காட்டிடும். இப்போ ஒரே நாளில் நிறைய கலெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறப்ப இந்த டே ஹிஸ்ட்ரிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்கோட் ஸ்கேனிங் ஆப்ஷனை பார்ப்போம். பார்கோட் ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஐட்டத்துக்கான பார்கோடையும் நம்ம கொடுத்துருக்கணும். இப்போ ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறப்பயே எப்படி பார்கோடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஐட்டமோட நேம் ஹார்லிக்ஸ் 500 கிராம். பில் பிரிண்ட்டில் தமிழில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரிண்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல கூகுள் இன்புட் டூல் மூலமாக தமிழில் கொடுத்துக்கிறேன். ஐட்டம் குரூப்பு தேவைப்படுதுன்னா கொடுத்துக்கோங்க. இந்த ஐட்டம் கோட் அப்படிங்கிற இடத்துல அந்த பொருளில் இருக்க பார்கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும். அடுத்ததாக பிரைமரி யூனிட், செகண்டரி யூனிட், இந்த பொருளுக்கான ரேட்டு, இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு என்ட்ரு மட்டும் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். அடுத்து ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களுக்கு பார்கோடை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஐட்டத்துக்கான பார்கோடை இந்த கோட் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ 3 ரோசஸை ஃபைன் பண்ணுறேன். 3 ரோசஸ் 100 கிராம். கோட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான பார்கோடை ஸ்கேன் பண்ணுறேன். அடுத்ததாக மஞ்சள் தூள் 200 கிராம். அடுத்து பாசி பருப்பு 500 கிராம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பில்லிங் செக்மெண்ட்டுக்கு போவோம். இந்த ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல பார்கோடை ஆட் பண்ண பொருட்களை ஸ்கேன் பண்ணுறேன். ஹார்லிக்ஸ் 500 கிராம் 2 நம்பர்ஸ். இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறப்ப குவான்டிட்டியில் நிற்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பர்ஸ்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஷோ பிரிண்டர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட்டோ குவான்டிட்டி ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்கேன் பண்ணுவோம். ஹார்லிக்ஸ் 500 கிராம் அதுவாகவே ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கும். அடுத்து 3 ரோசஸ் 100 கிராம், மஞ்சள் தூள் 200 கிராம், பாசி பருப்பு 500 கிராம். இந்த மாதிரி பார்கோட் ஸ்கேன் மூலமாகவும் பில் பண்ணிக்கலாம். பார்கோட் ஸ்கேனர் இல்லை அப்படின்னாலும் இந்த ஐட்டம் கோட் ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி எளிமையாக பில்லிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஐட்டம் செக்மெண்ட்டில் ப்ராடக்டை ஃபைன் பண்ணுறேன். என்டர். இப்போ இந்த ஐட்டம் கோட் அப்படிங்கிற இடத்துல ஆல்ஃபபெட்லேயோ நியூமரிக்லேயோ நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு கோடு கொடுத்துக்கலாம். 101ன்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அடுத்தடுத்த ஐட்டமுக்கும் ஐட்டம் கோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பில்லிங் பண்ணலாம். ஐட்டம் கோடை கொடுத்து என்ட்ரு பண்ணாலே அந்த ஐட்டம் எடுத்துக்கும். 101, 102, 103, 104 இந்த மெத்தட்லேயும் பில்லிங் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே இருக்கிற ரிப்போர்ட், இதில் பில்ஸ். இந்த செக்மெண்ட்டில் நிறைய ரிப்போர்ட் டைப்ஸ் இருக்குது. டேட் வைஸ் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த தேதிக்கான ரிப்போர்ட் வேணுமோ அதை கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 16ஆம் தேதியில் 4 பில்லு போட்டிருக்கோம். அதுக்கான டோட்டல் அமௌண்ட்டு, எவ்வளோ பெய்டு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துடும். இப்போ இதுவே இந்த 4 பில்லுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இதில் இந்த பில் வைஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுக்குறேன். ஒவ்வொரு பில்லுக்கான தனித்தனி டீட்டெயிலும் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ இந்த ரிப்போர்ட்டில் ப்ராஃபிட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற ஷோ ப்ராஃபிட் இதுக்கு டிக் கொடுத்துக்கோங்க, பிரிண்ட் கொடுங்க. இப்போ அன்னைக்கு டேட்டில் நம்மளுக்கு மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸையுமே பார்த்துக்கலாம். அடுத்ததாக பர்மிஷன்ஸ். இந்த ஆப்ஷனை பார்க்குறதுக்கு நான் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எகைன் ஓப்பன் பண்ணுறேன். பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸரை க்ரியேட் பண்ணணும். இந்த நியூ யூஸருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்மினுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. யூசர் லெவலில் அட்மின் இருக்கட்டும். சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அடிஷ்னல் யூசர்ஸ், அவங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இந்த யூசர் லெவல் அப்படிங்கிற இடத்துல இந்த யூசருக்கு நம்ம என்ன பர்மிஷன் கொடுக்க போகிறோம், வெறும் ரிப்போர்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை என்ட்ரி மட்டும் பண்ணால் போதுமா, அதை பொறுத்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுக்குறேன். இந்த இடத்துல அட்மினுக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸிட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் யூசர் லாகினில் போகிறேன். இந்த இடத்துல யூசருடைய நேம் காட்டும். இவருக்கு என்ட்ரி பர்மிஷன் மட்டும் கொடுத்ததுனால என்ட்ரிக்கான செக்மெண்ட் மட்டும் எனேபிளில் இருக்கும். இப்போ இவரால் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அடிஷ்னல் யூசர்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான பர்மிஷன்ஸும் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்கக்கூடிய கீபோர்டு ஷார்ட்கட்ஸை பற்றியும் பார்த்துருவோம். இதில் ஒவ்வொரு செக்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த ஒரு செக்மெண்ட்டுக்காவது நம்ம ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் மவுஸ் பாயிண்ட்டை அது மேலே வச்சாலே போதும். அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனித்தனி செக்மெண்ட்குள்ளேயும் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கஸ்டமர் செலெக்ஷன் F11, பில்லை ஃபைன் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் F12, பில்லோட ரேட் டைப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு F1,
பில்லிங் பண்ணும்போது ரேட்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு F8 அப்படி இல்லாட்டி ஸ்டார் கீ. இன்னமும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் மூலமாக நீங்கள் எளிமையாகவும் வேகமாகவும் பில்லிங் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரை பற்றி இன்னமும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே வீடியோஸ் இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 10 days டெமோ பீரியடும் இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட பை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.